ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறான், ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிறான், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், கர்த்தருக்கு தூபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். திடீரென தூதன் வந்து சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே, நீ ஒரு குமாரனை பெறுவாய். உடனே சொல்லுகிறான், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவனாய் இருக்கிறாளே. How is it possible? முடியவே முடியாது ஆண்டவரே. யாருக்கு சொல்றாங்க? நம்பிக்கையான வார்த்தைகளை கொண்டு வந்த தூதனுக்கு இவர் சொல்லுகிறான், முடியாத ஆண்டவரே. நம்ப முடியாததை செய்கிறவர் தான் என் ஆண்டவர். நம்முடைய நம்பிக்கைக்கு அது நிச்சயமாகவே வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் அவிசுவாசத்தை நீக்குவதற்குத்தான் இந்த உயிர் தெழுந்த காலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உனக்கு கொண்டு வருகிறார். ஆமென். மரியாள் சொல்றாங்க, நம்ப முடியவில்லை, புருஷனே அறியேனே, இது எப்படி ஆகும்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், மீன் கிடைக்கல, வலைய போடுன்னு சொல்றீங்க, வாய்ப்பில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். If you act according to the word of God, your faith will increase. நீங்கள் தேவ வார்த்தையின்படி நடப்பீர்களானால் விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாகும். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். Faith comes by hearing, the hearing comes by the word of God. தேவ வசனம் தான் இந்த விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் போகும், விசுவாசம் தொய்ந்து போகும். சீஷர் இடத்துல பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசிகளை, இந்த காலையில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களை புல் பேக் பண்ணி உங்களை விசுவாசத்திலேருந்து கீழே கொண்டு போகுதோ அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வாங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பிங்க.